வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா நிறைய நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாமா? வாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான் பண்ணியிருந்தேன். அந்த டிஷ்ஷஸ்லாம் எப்படி செஞ்சேன் அப்படின்ற வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்திருந்தேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருந்தேன். ஒரு 4-5 வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே வாஷ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். நம்ம கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்கும், அதனால் நான் கவுண்டர் டாப்பை வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் இங்கே கட் பண்ணுறேன். 4 உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 தக்காளி நிறைய வேண்டாம், அதனால் ஒரு 3 தக்காளி போதும். நிறைய சேர்த்தேன்னா அப்படியே புளிப்பாக இருக்கும் குழம்பு, அதனால் ஒரு 3 தக்காளியை தான் கட் பண்ணி அதில் சேர்த்துருந்தேன். தக்காளியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பூண்டு வந்து நம்ம தோலோடு சேர்த்து அரைச்சோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய டிஷ் செய்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். ஒரு முழு பூண்டு 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதுக்குள்ளேயே சாதமும் வெந்துருச்சு, அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒலை பொங்கி ஊற்றுது. இது வந்து குருமா நைட்டு வச்சேன், மீந்துச்சு, அதனால் அப்படியே சூடு பண்ணி வச்சுருக்கேன். மாவும் நைட்டு அரைச்சி வச்சுட்டேன் டிஃபனுக்கு. எப்போவுமே நம்ம வீட்டில் 1 வீக்குக்கு தேவையான மாவை நான் அரைச்சி வச்சுருவேன். மாவு வந்து இட்லி மாவு, தோசை மாவு நான் வந்து நம்ம வீடியோவில் சேனலில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மிக்சிங் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்படியே மீதி இருக்கிற இஞ்சி பூண்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்றைக்கி ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருந்தேன். வீட்டு மிளகாய்த்தூள் காலி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் உங்களுக்கு நல்லா நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலரிடலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். 2 விசில் போதும், ஏன்னா சிக்கனுக்கு 2 விசில் அதுவே அதிகம்தான். 3 விசில்லாம் போட்டால் சிக்கன் குழஞ்சிரும். சரி, இன்றைக்கி டிஃபனுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. டிஃபன் ரெடி ஆகணும் இல்லைங்களா, அதனால் வந்து வாங்க நம்ம இட்லி தட்டில் ஆயில் தடவிடலாம். ஆயில் தடவிட்டு இட்லி மாவை சேர்த்துடலாம். நம்ம மாவு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. 1 வீக்குக்கு தேவையான மாவை நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மாவு கூட நான் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். இட்லி மாவு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இட்லி மாவை கொஞ்சமாக சோட்டா மாவு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் இந்த மாவை வந்து கரைச்சி நான் இட்லியாக ஊற்றிட்டேன் பாத்திரத்தில். இப்போ சாதமும் வெந்துருச்சு. இப்போ வேறு அடுப்பில் நான் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். சாதம் வெந்துட்டு உடனே வடிச்சிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோன்னா அப்படியே குழஞ்சிரும் சாதம். அதனால் நான் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பாத்திரத்தில் சாதம் வந்து வெடித்து தான் சாப்பிடுவோம். குக்கர் ரைஸ்லாம் இதில் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம கொத்தமல்லியும் பொடியாக நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம கொத்தமல்லி சேர்ப்போம், அதனால். சரி, ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. ரைஸ் எடுத்துட்டு நல்லா ஒரு கலர வேண்டாம், சும்மா அப்படியே காற்று போகிற மாதிரி ஆற வச்சிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு விசில் வர ஸ்டேஜில் இருக்குது. விசிலும் வந்துருச்சு. இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இட்லி எப்போவுமே நான் இப்படி தாங்க எடுப்பேன். தண்ணி நல்லா தெளிச்சுட்டு நல்லா நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு பார்த்தோன்னா மாவாக இருந்துச்சுன்னா இட்லி வேகலை,
நல்லா வெந்து சாஃப்டாக கை ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இட்லி அந்த மாதிரி சூப்பராக வெந்திருக்கு. அதனால் இட்லியை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் கீழே. இட்லி நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இட்லி தட்டிலேருந்து இட்லி எடுத்துடலாம். ஏன்னா சூடோடு எடுத்தோன்னா இட்லி வந்து பிஞ்சு வந்துடும். ஆறுனா தான் நல்லாயிருக்கும். ஹைதராபாத் சிக்கன் செய்கிறதுக்கு நான் சிக்கனை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலரிடலாம். அப்படியே அந்த மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள்லாம் கலரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம கலரிக்கலாம். இல்லைன்னா மசாலா வந்து அப்படியே உதிரியாக இருக்கும். தண்ணி தெளித்து நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம இட்லி நல்லா ஆறிடுச்சு. அதனால் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து நம்ம இட்லியை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சுட சுட இட்லி ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விசிலை எடுத்துகிட்டு நம்ம திறந்து பார்த்துட்டோம். இப்போது அதில் சிக்கன் குழம்பு மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக நல்ல மணமாக இருக்கும். அந்த சிக்கன் குழம்பு மசாலா சேர்க்கும் போது தான் ரொம்ப மணமாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு கலரிடலாம். இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா எண்ணெய் இல்லை, அதனால் தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் ரீஃபைண்ட் ஆயில், முழு கரம் மசாலா ஒரு பேக்கெட், தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அந்த தாளிப்பு அப்படியே சுட சுட நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தாளித்த கடாயிலேயே தேவையான அளவு, குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலரிடலாம். இப்போ நம்ம அதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா, சிக்கன் மசாலா, அது வந்து பச்சை வாசனை லைட்டாக போகணும். அதனால் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சும்மா ஒரு கொதி இல்லைன்னா ஒரு 2 கொதி கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு பதம் பார்க்குறோம். உப்பு நல்லா கரெக்டாகவே டேஸ்ட்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது. அதனால் மறுபடியும் குழம்பு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட், நல்லா அப்படியே மணமாக இருக்குங்க. சரியான டேஸ்ட்டு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கொத்தமல்லியை தூவிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஹைதராபாத் சிக்கனுக்கு மேரினேட் பண்ண சிக்கன் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதை வந்து நான் ஒரு கடாயில் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சாதாங்க எனக்கு பிடிக்கும். நான் அப்படியே மற்றவங்களாம் வந்து அப்படியே சிக்கனை மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க, அப்படியே செய்வாங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு நான்வெஜ் வந்து நல்லா வேக வச்சுட்டு செய்யணும். அதனால் வந்து அந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேகட்டும். இங்கே நம்மளோட டிஃபன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே கொதித்து வரும்போது மணக்குது குழம்பு. அதுவும் கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். ஹைதராபாத் சிக்கனை இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம். அந்த கடாயில் ஆனியனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகின பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 கப் வெங்காயத்தை, நறுக்கின வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து சேர்த்துக்கோங்க, எண்ணெய் வந்து மேலே படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துட்டு கூட நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும், அவ்வளோதான். அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸுக்கே ஒரு தனி டேஸ்ட்டுங்க. நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஹைதராபாத் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். அந்த கடாயில் 1 கரண்டி ஆயில் சேர்த்துருந்தேன். முழு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வேக வச்ச சிக்கனை அப்படியே அதில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாசனை வருதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆனியன்ஸை அதில் சேர்த்துடலாம். ஆனியன்ஸை சேர்த்துட்டு
நல்லா அந்த எண்ணெயிலேயே அப்படியே வந்து நல்லா சுக்கா மாதிரி அப்படியே வறுத்து வரணும். அந்த மசாலா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம அந்த ஆயிலு மசாலா, ஃப்ரை பண்ண ஆனியன்ஸு, முழு கரம் மசாலா, அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்போ தான் தீயாது, நம்மளுக்கு அடி பிடிக்காது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ப்ளெயின் ஆனியன்ஸு, ஃபைனலாக ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுடுங்க. டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. உண்மையிலே நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ டிஷ் பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டில் பிடிச்சதே வந்து ஹைதராபாத் சிக்கன் தான்மா நல்லா இருக்குன்னு பசங்களும் எங்கள் வீட்டுக்காரும் சொன்னாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சா. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ரைடு எறா காமிச்சிருப்பேன், வறுத்த எறா, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ்ஷும் காமிச்சிருப்பேன், மீன் வறுவல், எறா வறுவலும் காமிச்சிருப்பேன். அந்த 2 டிஷ்ஷும் வந்து அதுக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவே உங்களுக்கு நிறைய ஆகிடுச்சு. அதனால் வந்து இதுக்கு மேலே நான் பேசுகிறதுனா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் வந்து எறா ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இவ்வளோ டிஷ் தாங்க செஞ்சுருந்தேன். மதியத்துக்கு சாதம், குழம்பு, காலையில் டிஃபனுக்கு இட்லி, அப்புறம் வந்து சைட் டிஷ் வந்து எறா ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஹைதராபாத் சிக்கன், இதெல்லாம் தாங்க செஞ்சிட்ருந்தேன். அதனால் இதெல்லாம் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு காட்டுறதுக்காக தான் இந்த விலாகே நான் போட்டிருந்தேன். ரைஸ் கூட நம்ம குழம்பு செஞ்ச குழம்பு, அப்புறம் இறால், ஹைதராபாத் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹைதராபாத் சிக்கன் நீங்கள் பாருங்கள், எடுத்து வைக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, மீன் வறுவல்லாம் அட்டகாசமாக இருந்தது. மறக்காமல் அடுத்த வீடியோவில் பாருங்கள், மீன் வறுவலும் எறா வறுவலும் நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு. ஒரு புது வகையான மசாலாவோடு நான் உங்களுக்கு அதை செஞ்சுருந்தேன். அதனால் இதோடு நான் மிக்ஸ் பண்ணி கட்டிருந்தால் போர் அடிச்சிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.